வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்த் சார் வணக்கம். மக்களே, நான் ஆடிட்டர் கிருஷ்ணன். இந்த சேனல் க்ரோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட டாபிக் இந்தியா இன்வெஸ்ட் செய்யும் க்ரோவுடன். இது ஒரு இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதாவது முதலீட்டாளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக பண்றோம். க்ரோ அப்படின்றது என்ன? க்ரோ அப்படின்னா யாரு? க்ரோ அப்படின்னா ஒரு ஆப், மொபைல் ஆப். இந்த க்ரோ அப்படின்ற மொபைல் ஆப்ல உங்களுக்கு ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐபிஓஸ் இதெல்லாம் நீங்க அப்ளை, கோல்டு அதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இந்த க்ரோ அப்படின்ற ஆப் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் ரேட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 4.5 ரேட்டிங்ஸ் இருக்கு பிளே ஸ்டோர்ல. அண்ட் க்ரோ லாஸ்ட் இயர் ஜனவரில இருந்து இந்த இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. அதாவது விழிப்புணர்வு, முதலீடு செய்யறவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. அது பிசிக்கலா மீட்டிங்ஸ் எல்லா சிட்டிஸ்லயும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கோவிட்க்கு அப்புறம் ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம கூட ஆனந்த் வரதராஜன் சார் இருக்காரு. ஸோ ஆனந்த் வரதராஜன் சார் யாரு, அவரை பத்தி நம்ம கொஞ்சம் சொல்றேன். ஸோ சார் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது கேரியரை ஏஜென்சி மேனேஜர் இன் டாடா ஏஐஜி ஏஜென்சி மேனேஜரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு 2002ல இருந்து 2006 வரைக்கும். அதுக்கப்புறம் சார் சிட்டி பேங்க்ல அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஸோ ஹி ஹஸ் சர்வ்ட் அஸ் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் இன் சிட்டி பேங்க் 2006ல இருந்து 11 வரைக்கும். அப்புறம் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்திருக்காரு ஹெட் இன்வெஸ்ட்மெண்டா. நவ் ஹி இஸ் வித் பிசினஸ் ஹெட் டாடா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ டாடா மியூச்சுவல் ஃபண்டோட பிசினஸ் ஹெட்டா இருக்காரு. சார் அன்புடன் வரவேற்கிறோம் க்ரோ சேனலுக்கு. ஆமா சார், இன்னைக்கு டாபிக் முதலீடு தேர்வுகள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது. முதலீடு தேர்வுகள் 2020-21 அப்படின்ற ஒரு இது. ஸோ நம்ம ஆல்ரெடி 21ல என்டர் ஆயிட்டோம். ஸோ இப்போ என்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்றது, எந்த மாதிரி முதலீடை நம்ம தேர்வு பண்றது? ஏன்னா நமக்கு இந்த போஸ்ட் கோவிட் சினாரியோ அந்த மாதிரி இருக்கும். இன்னும் கோவிட் முழுசா முடியல, அன்லாக்லாம் நிறைய பண்ணிட்டோம், பட் இன்னும் ஃபுல்லா 100% நடக்கல. ஸோ எப்படி இருக்க போறது இந்த மார்க்கெட் அப்படின்றது எங்க இன்வெஸ்டர்ஸ்க்காக நீங்க கொஞ்சம் தெரியப்படுத்துங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓவர் டு யூ நவ். Right, thank you for the kind introduction. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். யா. I'm assuming my screen is visible. Yes sir, screen visible இருக்கு சார். Okay, right. So சில questions, ரொம்ப relevant questions நீங்க கேட்டீங்க, அதை address பண்ணிட்டு we'll see எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வருஷம் அப்படின்னு. இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் just going and looking back at என்ன மாதிரி இருந்திருக்கு இந்த வருஷம், என்னெல்லாம் கன்சர்ன் இருக்குன்னு. இந்த கேம் நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம் நம்ம சின்ன வயசுல, ஸ்னேக் அண்ட் லேடர் கேம். ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நிறைய விஷயம் will lead to market suddenly rising, which is what the ladders help in. And சில விஷயம் will unexpected வரும், நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம், அதெல்லாம் சடனா கீழே எடுத்துன்னு வந்துடும் மார்க்கெட்டை. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2 வி ரொம்ப படுத்துது நம்மள. ஃபர்ஸ்ட் வி வைரஸ் அண்ட் வாலட்டிலிட்டி, அண்ட் செகண்ட் வி வேக்சின். ஸோ ஒரு நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமா we can break the year into 2 parts. இந்த வைரஸ் வி ரொம்ப அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் எக்கானமி எப்படி ஆகும், லாக்டவுன் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எக்கானமி பயங்கரமா ஸ்லோ ஆயிடுது. And future was looking very uncertain at that time. And then on the vaccine news markets started looking very different. நிறைய global liquidity, நிறைய டாலர்ல இருந்த ஃப்ளோஸ்ல நிறைய emerging markets வர ஆரம்பிச்சது. India was no exception. So இந்தியாவுக்கும் ஃப்ளோஸ் நிறைய கிடைச்சது. எல்லாரும் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. கவர்மெண்ட் ஆல்சோ ரியலைஸ் தட் ரேட்ஸ் நம்ம கீழே எடுத்துன்னு வந்தானோ. ஸோ ஆர்பிஐ ரேட்ஸ் நிறைய, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நிறைய கீழே எடுத்துன்னு வந்தா, லிக்விடிட்டி அவைலபிளா பண்ணா, அதுலேருந்து விசா நிறைய இம்பெட்டஸ் கிடைச்சது மார்க்கெட்டுக்கு. அண்ட் குளோபல் லிக்விடிட்டி நிறைய வந்ததுனால மார்க்கெட்ஸ் மேலே மேலே போக ஆரம்பிச்சது. வைரஸ் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அண்ட் வேக்சினோட நியூஸ் ஆப்வியஸ்லி ரொம்ப ஹெல்ப் பண்ணிது மார்க்கெட்டை. ஸோ தட் வே அந்த பெரிய பயம் என்ன ஆகும், நமக்கு ஃபியூச்சர் அன்சர்டனா இருக்கு அப்படின்னா அந்த பயம் ஸ்லோலி ஸ்டார்டட் ரிசீடிங் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப்
2020 and getting into 2021. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா லார்ஜ்லி இது வந்து லிக்விடிட்டி ட்ரிவன் ராலி. 2-3 விஷயம் நிறைய இதில் வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னா வைரஸ் நியூஸ் லாஸ்ட் இயர் வரைச்சு பிகாஸ் கம்பெனிஸ்லாம் யோசிச்சு பார்த்தாங்க நமக்கு வந்து ரெவென்யூ ரொம்ப அன்சர்டனாக இருக்குது, எங்கேருந்து நம்ம இன்கம் வரும், எப்போ திறப்போம் ஃபேக்ட்ரி, எப்போ பிஸ்னஸ் திறக்கணும்னு ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. ஒன்லி திங் விச் இஸ் சர்டன் இஸ் காஸ்ட். ஸோ கம்பெனிஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் எல்லாரும் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணாங்க. அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன்லேயே 2 டைப் ஆஃப் காஸ்ட் ரிடக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் காஸ்ட் ரிடக்ஷன், இன்னொன்று வந்து சிக்லிக்கல் காஸ்ட் ரிடக்ஷன். இப்போ பிஸ்னஸ் கம்மியாக இருக்குன்னா நான் அட்வர்டைசிங் கம்மியாக பண்ணுவேன், நான் ஹோர்டிங்ஸ் கம்மியாக வைப்பேன், நான் வந்து பேப்பரில் ஆட் தர மாட்டேன், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சிக்லிக்கல் காஸ்ட். விச் மீன்ஸ் பிஸ்னஸ் கம்மியாகிறச்சு நான் அந்த காஸ்ட்லாம் கம்மி பண்ணுவேன், திருப்பி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த காஸ்ட் வில் கம் பேக். ஸ்ட்ரக்சரல் காஸ்ட் கட்டிங்னா சில காஸ்ட் நான் கீழே எடுத்துன்னு வருவேன், பட் அது பிஸ்னஸ் ஏற ஆரம்பிச்சோன்னா திருப்பி அந்த காஸ்ட் மேலே வரணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் ஸ்ட்ரக்சரல் காஸ்ட் கட்டிங். லாஸ்ட் இயர் நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் காஸ்ட் கட்டிங் நிறைய பண்ணாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 1 ரூபி நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அமௌண்ட் ப்ராஃபிட் வந்து பிஃபோர் கோவிட். இப்போ அதே 1 ரூபாய்க்கு உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் சம்திங் வருது, ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சரல் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கு. அதனால என்ன ஆச்சு, மார்க்கெட்டில் வந்து இப்போ புரிய மாட்டேங்கிறது. எதனா கம்பெனி ரிசல்ட் வருதுன்னா எவ்வளோ earnings இவெல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணுவா மார்க்கெட்ஸில். earnings ஃபோர்காஸ்ட் வந்து இப்போ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஏன்னா எல்லாரும் ஸ்ட்ரக்சரல் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கா. ஸோ எவ்ரி ஒன் இஸ் சர்ப்ரைசிங். கம்பெனிஸ்லாமும் சர்ப்ரைஸ் பண்ணுற ரிசல்ட்ஸ்ல நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. தட் இஸ் ஆல்சோ லீடிங் டு மார்க்கெட்ஸ் மூவிங் ஹையர். தட் கப்புள்ட் வித் த ஃபேக்ட் தட் நிறைய குளோபல் லிக்விடிட்டி இருக்கிறதுனால you are seeing that there is a lot of money which is chasing equity as an asset class. So both these factors are responsible for the rally that we are seeing in the stock market. So why should you still invest in equities? 2-3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஒன், எக்விட்டிஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்க்கும் ஆல்மோஸ்ட் இன்வர்ஸ் கோரிலேஷன். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆக்ட் லைக் கிராவிட்டி டு எக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராவிட்டி மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். எவ்வளோ வெயிட் ஜாஸ்தி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ மார்க்கெட் மேலே ப்ரெஷர் இருக்கும். எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளோ மார்க்கெட்ஸ் மேலே இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த மார்க்கெட். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட பாரோயிங் காஸ்ட் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் ப்ராஃபிட் வரத்துக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் 12% ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு, நீங்கள் வந்து 9% இன்ட்ரெஸ்ட் தரீங்கன்னா உங்களுக்கு 3% மீறது. இதே 9% பதில் 7% இருந்தா 5% ப்ராஃபிட் வருது இல்லை. அதனால தட் இஸ் வை தே சே தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பிஹேவ் லைக் கிராவிட்டி ஆன் எக்விட்டி மார்க்கெட்ஸ். அண்ட் தட் இஸ் வை லோவர் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் த பெட்டர் இட் இஸ் ஃபார் எக்விட்டிஸ். வீக்கனிங் டாலர் எல்லாருக்கும் யூஎஸ் ரொம்ப பாப்புலர் டெஸ்டினேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. அங்கே டாலர் வீக்கன் ஆகுதுன்னா and the dollar will keep looking for a new home, ஒரு புது இடம் தேடும் where it can park and it can earn better returns. அங்க வந்து 2 விஷயம் நடக்குது. டாலர் வீக் ஆயிட்டு இருக்கு and interest rates வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 0.5% மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அங்க. ஸோ நீங்க யூஎஸ் இன்வெஸ்டர்னா என்ன பண்ணுவீங்க, டாலர் இருக்கிற கரன்சி வீக்கன் ஆகுது, பாரோயிங் ரேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க அந்த 0.5% பாரோ பண்ணி வேற எதனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அங்க உங்களுக்கு கம்மி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைச்சுன்னா கூட 0.5% மேல கிடைச்சுன்னா கூட யூ ஆர் மேக்கிங் அ டீசென்ட் ப்ராஃபிட். அது கூட அதனால தான் ஃப்ளோஸ் இந்தியாவுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் யூ நீட் டு லுக் அட். அண்ட் ரிகவரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எக்கனாமிக் ரிகவரி. இப்போ சேம் டைம் ஒரு மார்ச் மாதிரி ஒரு மாசம் நம்ம மார்ச் ஏப்ரல் லாஸ்ட் இயர் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இமேஜின் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும். தெர் வாஸ் சென்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிவன் இஸ் ஃபீலிங் ஹோப்ஃபுல், மார்க்கெட்ஸ்ல திறந்தாச்சு, more or less we have learned to live with the virus. வேக்சின் இப்போ போட இனாகுலேஷன் டிரைவ் ஸ்டார்ட் ஆயிடுது. நிறைய பேருக்கு 15 லட்சம் பேருக்கு வேக்சின் கிடைச்சாச்சு ஆல்ரெடி. சீம்ஸ் டு பி எஃபெக்டிவ். தி அதர் குட் நியூஸ் இஸ் தட் இந்தியாவில் கூட கோவிடோட இது கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது கம்மியாகிட்டே வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் விஷயம். அண்ட் கார்பரேட்ஸ் earnings ரைஸ் ஆகிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ காசிங் confidence, bringing confidence to the equity markets. ஸோ இது வந்து இப்போ நமக்கு கொஸ்டின் இப்படி இருக்கும்,
நம்ம மார்க்கெட்ஸ் எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் இருக்கும். மார்க்கெட்ஸ் ஆல் டைம் ஹைல இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் இந்த டைம்ல, வாட் இஸ் தி திஸ் திங். ஸோ எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் இருக்கும். சென்செக்ஸ் ஆல் டைம் ஹை டச் பண்ணிருக்கு. இது கொஞ்சம் 21st ஜனவரியோட டேட்டா. பட் எவ்ரி ஒன் வில் சே சார் இப்போ மார்க்கெட் ரொம்ப இதுவாக இருக்கு, ஆல் டைம் ஹைல நம்ம பணம் போடணுமா, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாரும் சொல்லுவா ரொம்ப ரிஸ்கி ஆச்சு அப்படின்னு. ஸோ திஸ் வில் பி ஒன் காமன் கொஸ்டின் தட் எவ்ரி ஒன் வில் ஹேவ். பி லெவல்ஸ்னா இது வந்து மார்க்கெட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு காமிக்கிறதுக்காக இது ஒரு இண்டிகேட்டர். பி லெவல், பிரைஸ் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 33.7, இட்ஸ் ஆன் த ஹையர் சைட். ஸோ எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும், நம்ம இந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு. செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லாஸ்ட் 9 monthsோட செக்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு செக்டர் ஆட்டோ வந்து 94% மேலே போயிடுது, நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 90%, ஃபைனான்ஷியல்ஸ் ஜாஸ்தி 63-64%. ஸோ திஸ் இஸ் அன்ரியல் ரிட்டர்ன்ஸ். இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் ஒரு வருஷத்துல என்ன 9 மாசத்துல கிட்டத்தட்ட வந்திருக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் அன்இமேஜினபிள் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் வருது ஒரு வருஷத்துல. And in the Mari returns, practically all sectors have done well. The worst sector would have done something like 40%, best sector would have done almost 100%. So, this is unreal. And then customer markets all time high, all time high, all time high. Simple vision, all time high. I'll just give a very simple example. Inni Tedila, this is the oldest I can be as of today. And this is also the youngest I can be today. இதோட நான் யங்கா இருக்க முடியாது, ஏன்னா this is my present this thing. And இன்னியோட ஓல்டா நான் கிடையாது when I look at it this way. Markets are also like that. இதோட வந்து but there can be downside. நம்ம ஏஜ் வந்து கீழே போக முடியாது, ஆனா markets can go down. That's a very simple way to understand. So in the all time highங்கிறது 100ல இருந்து சென்செக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு 78ல, 100ல இருந்தது அப்போ சென்செக்ஸ். இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட 50,000 வந்துச்சு. Now it is up 500 times. Now அந்த 50,000 வரதுல மேலேயும் பேருக்கு கீழே போயிருக்கு. 100ல 120 போர்ச்சே கூட அது ஆல் டைம் ஹை தான், 120ல 150 போர்ச்சே கூட ஆல் டைம் ஹை தான். அண்ட் தேர் வாஸ் ஆல்வேஸ் an all time high. ஸோ இது பார்த்துட்டே இருந்தோம்னா ஆல் டைம் ஹை நம்ம கத்திட்டே இருந்திருப்போம். பட் வாட் we need to understand is it is very natural. This is what compounding is about. So all time high nu vandunde irukum adu. You will have to look at the basic index oda price equity ratio da nama paakanum. So in the all time high, whether it is 50,000 or 70,000, it doesn't matter. What you need to look at is price equity ratio. That's ரொம்ப important question. So in the 42 years journey பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து 100,000 சென்செக்ஸ் வந்து 1000 மார்க் வந்து 1990ல டச் பண்ணிச்சு. 1990ல இருந்து இன்னி தேதி கூட பாத்தீங்கன்னா it is up 50 times from that level in 30 years. And it has seen multiple events. Kargil war ஆயிருக்கு, Y2K ஆயிருக்கு, nuclear testing ஆயிருக்கு, இந்தியா மேல sanctions வந்திருக்கு, there has been corporate frauds, there has been Lehman Brothers, global financial crisis, to everything. We've seen multiple number of events which can go wrong, and despite that market வந்து ஒரு wall of worries ன்னு சொல்லுவோம் investment termsல. அது வந்து ஒரு market has the ability to climb wall of worries, and consistently அது வந்து climb பண்ண பார்த்திருக்கு. And that is the most important thing that you should really look at. So நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்க வந்து மார்க்கெட்ல 2 டைப் ஆஃப் விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யூ கேன் ஈதர் earn big or you can earn fast. Or is the most important line. You can earn big or you can earn fast. You can't earn big and fast. So ஜாஸ்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு ரிட்டர்ன் வாய்ப்பு இருக்கு, இல்ல சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாஸ்தி அண்ட் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. If you get it, you are plain lucky. But it is mutually exclusive. ஜாஸ்தி கிடைக்கணும்னா 42 வருஷத்துல 100 ரூபாய் 50,000 ரூபாய் ஆயிடுது. That is ஜாஸ்தி. பட் போன வருஷம் 25,000 இருந்தது சென்செக்ஸோட வேல்யூ. பாட்டம் மார்ச் 23rd or 24th பாத்தீங்கன்னா when COVID peak hit ஆச்சு, சென்செக்ஸ் வந்து 25,700 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. இன்னி தேதியில நம்ம 50,000 கிட்டத்தட்ட டபுள் ஆயாச்சு. Now this is very fast return. And it can be potentially big also.
But now this is just a doubler. But where is 500 times and where is double? Where is 2 times? So that is why it's important that someone who wants big, நிறைய யாருக்கு compound பண்ணமோ, you'll have to stay invested. And in that process, மேல கீழே ஆயிண்டிருக்கும், but you'll have to eventually நீங்க வந்து winner ஆகுவீங்க, but you'll have to stay patient with it. சீக்கிரம் நமக்கு earn பண்ணோம், wealth வேணும்னா, you can, then it will be very volatile. அது வந்து நம்ம வாலட்டிலிட்டி இல்லாம அதை எதிர்பார்க்கறது தப்பு, நமக்கு அது பண்ண முடியாது நம்மளால. So the question is, what should investors do? Krishnan, can we have chat remarks if you were to pose a question? Sir, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படின்னா சார், நீங்க வந்து பிரசன்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் சதீஷ் வந்துட்டு Groww பத்தி பிரசன்ட் பண்ணுவாரு. Sure. இல்ல ஒரு क्वेश्चन எனக்கு கேட்கணும், அந்த क्वेश्चनக்கு chat remarksல வருமான்னு கேட்டிருந்தேன். just in case. ஆமா சார், நான் வந்துட்டு இங்க I will be doing that sir. இப்போ நம்ம வந்து YouTubeல லைவ் பண்ணிட்டு இருக்கோம். YouTubeல இப்ப क्वेश्चन கேட்க நம்மளோட டீம் வந்து YouTube questions ஃபில்டர் பண்ணி எடுத்துவாங்க. Got it. So by the time once you finish, Mr. Satish will explain something. Sure. Got it, Krishnan. We will be doing a question answer session. Got it, Krishnan. So okay sir, ஒரு செகண்ட் டைம் எடுத்துக்கிறேன், இத மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். சோ யாரெல்லாம் இப்ப லைவ் யூடியூப் பாத்துட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பா உங்களோட क्वेश्चंस நிறைய இருக்கும் மனசுல. சோ ஆனந்த் சார் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருக்காரு, இஸ் கிவிங் a very good presentation. ஆனா இப்போ உங்க மனசுல நிறைய क्वेश्चंस வரும், அத கண்டிப்பா நீங்க டைப் பண்ணுங்க, உங்க யூடியூப் கமெண்ட்ஸா கொடுத்துக்கிட்டு இருங்க. அண்ட் தயவு செய்து ஒரு தம் சிம்பிள், தட் இஸ் லைக் சிம்பிள் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிக்கோங்க, பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. So this is very important. Your likes and subscription will make us very happy. And sir, continue பண்ணலாம் sir. So இப்போ வந்து 50,000ல எல்லாருக்கும் क्वेश्चन இருக்கும், ரிட்டர்ன்ஸ் இப்போ எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண, நமக்கு எவ்வளோ டைப் ஆஃப் क्वेश्चन. நான் மோஸ்ட்லி எல்லா டிஸ்கஷன்லயே நிறைய பேர் கேட்பா, சார் பாலிடிக்ஸ்க்கு என்ன ஆகுது, வேக்சின் சேஃபா, சைனா ஸ்டாண்ட் ஆஃப் எப்படி இருக்கு, எஃப்ஐஐ ஃப்ளோஸ் வருமா, யூஎஸ் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இப்போ பாலிசிஸ்லாம் எப்படி ஆகும், ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன மாதிரி ஆக்ட் பண்ணும், யூஎஸ் டாலருக்கு என்ன ஆகும்னு குளோபல் விஷயம் எல்லாம் பத்தி நிறைய क्वेश्चन வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்தியா ரிலேட்டட் பட்ஜெட் வருதே சார், அதுவும் இருக்கு. ஸோ இந்தியா ரிலேட்டட் क्वेश्चन பாத்தீங்கன்னா அதான் பட்ஜெட், நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணன், பட்ஜெட் பத்தி क्वेश्चन வரும், பிஸ்கல் சிச்சுவேஷன், கார்பரேட் earnings, மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோஸ் எப்படி இருக்கு, இன்ஃபிளேஷன் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், இதெல்லாம் பத்தி நிறைய क्वेश्चन வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய டீப் questions. இதெல்லாம் வந்து ஒருத்தர் cannot cover by sitting in our respective homes or offices. We will not be able to give a very accurate answer. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து நம்மள சம்பந்தப்பட்ட क्वेश्चन, நம்மள பத்தி இந்த क्वेश्चनலாம். நான் சப்போஸ் உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்க வந்து உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் வந்து எப்படி இருக்கு, உங்களோட டைம் ஹொரைசன் எத்தனை வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க எத்தனை வருஷம் டிசிப்ளின்டா இருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரேக் பண்ணாத நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு, உங்களோட அசெட் அலோகேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ற விஷயம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா குளோபல் ஃபேக்டர், சைனா, ஆர்பிஐ பாலிசி, இதெல்லாம் நமக்கு சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது இதெல்லாம். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, வாட் யூ காண்ட் கண்ட்ரோல் இஸ் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். இவ்வளோ ஃபேக்டர் போட்டிருக்கோமே, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. What you can control is all these factors, which is at the bottom of your screen. What you can't control is the NAV of the mutual fund. What you can control is the units of mutual fund. நம்ம ரொம்ப பிரைஸ்லயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்டாக்ல இவ்வளோ இருக்குன்னா இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ மேலே போகும்னு பார்ப்போம். நம்ம அந்த ஸ்டாக்ல எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கோம்னு பார்க்கறது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனோட பிரைஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்கன்னா யூனிட்ஸ் தான் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், NAV நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா NAV depends on all these factors that I just mentioned. அது நம்மளோட கண்ட்ரோல்லே கிடையாது. So which one will I focus on? The first half of the table or the second half of the table? And second half of the table is what we can really control. And அதுல தான் நம்ம ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ ஒரே ஒரு நாள் பத்தி நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி வாலடைல் சிச்சுவேஷனா இருக்கும். ஒரு டே ஸ்டாக் மார்க்கெட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். வேற நான் சென்செக்ஸ் சார்ட் காமிச்சேன், ஓவர் 42 இயர்ஸ் அந்த லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும். இதுல நிறைய பம்பியா இருக்கும். பட் டே சார்ட் இதே இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். பட் டெக்கேட் சார்ட் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். ஸோ ஆன்சர் லைஸ் இன் யுவர் அசெட் அலோகேஷன். நீங்க வந்து ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க ஒரு போர்ஷன் ஈக்விட்டியில வைக்கணும், ஒரு போர்ஷன் டெட்ல வைக்கணும்.
80-20, say 70-30, 60-40, whatever you decide. And எப்போ அது விற்கணும்னு யாரும் மணி அடிக்க மாட்டா, யாரும் வந்து சொல்ல மாட்டா சென்செக்ஸ் ரொம்ப ஆல் டைம் இதில் இருக்கு, நீங்கள் வந்து ஜம்ப் ஆகிடுங்க, வேற இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. சிம்பிள் லாஜிக். அந்த 60 rupees 40 rupees நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கீங்கல்ல, 60 rupees ஈக்விட்டி வந்து சப்போஸ் 66 rupees ஆகிடுச்சுன்னா டெட் வந்து 34 rupees ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட போர்ட்ஃபோலியோவே உங்களுக்கு சொல்றது 66 வந்து நீங்கள் திருப்பியும் 60-40 ஆக்கணும். அப்படின்னா 6 rupees நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி ஃபிக்ஸ்ட் இன்கம்க்கு போயிடணும். அதே மாதிரி மார்க்கெட்ல கரெக்ஷன் வந்ததுன்னா 60 வந்து சப்போஸ் 50 rupees ஆயிடுச்சுன்னா நீங்க திருப்பியும் உங்களோட போர்ட்ஃபோலியோவே உங்களுக்கு சிக்னல் பண்ணுறது மார்க்கெட் சீப் ஆயிடுச்சு, நீங்க திருப்பியும் 60க்கு போயணும். ஸோ யூ ஹேவ் டு பை 10 rupees ஆஃப் ஈக்விட்டி. ஸோ சிம்பிள், அதுதான் அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஸோ தட் ரொம்ப சிம்பிளா மார்க்கோவிட்ஸ்னு ஒருத்தர் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார். If the market goes up 50% and if I'm sitting in debt, I will feel very bad. Likewise, if the market falls 50% and if I'm sitting in equity, I will feel very bad. So the best thing to do is have a balanced portfolio of 50-50, so that even if it goes up, I participate, and if it goes down, I don't feel bad. அது ரொம்ப ஒரு சிம்பிள் அசெட் அலோகேஷன் பற்றி ரொம்ப சிம்பிள் கோட் பட் வெரி பவர்ஃபுல். அதுதான் வந்து அசெட் அலோகேஷன், அண்ட் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு சிக்னல் யூ நீங்கள் எந்த பக்கம் போகணும், மார்க்கெட் டிரெக்ஷன் எந்த பக்கம் போகணும். I'll skip some of these, the non-linearity of equities பற்றி பேசுவோம், பட் I'll just skip in the interest of time. இது பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி தோன்றது உங்களுக்கு? If we can, இது ஒரு பில்லியர்ட்ஸ் டேபிள் மாதிரி இருக்கு சார். பில்லியர்ட்ஸ் டேபிளா? இல்ல ஃபுட்பால் சார். ஃபுட்பால். The 4-4-2 formation. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட டிஃபென்ஸ்ல இருக்கும், கோல் கீப்பர் இங்க வந்து டிஃபென்ஸ் இருக்கும், மிட்ஃபீல்ட் பிளேயர்ஸ் இங்க இருப்பாங்க, அண்ட் அட்டாக் 2 பேர் இருப்பாங்க. பேலன்ஸ் அட்வான்ட் சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு, இது எக்ஸாக்ட்லி இந்த ஃபுட்பால் டேபிள்லயே மிமிக் பண்ணும் சில ஃபண்ட்ஸ்லாம். ஸோ ரொம்ப மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறச்சு அட்டாக்ல வந்து பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ரொம்ப அப்போ வந்து ஈக்விட்டியில கம்மியா இருக்கும், ஆர்பிட்ராஜ்னு ஒரு கேட்டகரியில ஜாஸ்தியா இருக்கும், அண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறச்சு லைக் திஸ் பர்டிகுலர் ஃபேஸ் நான் 33-34 times P-ல இருக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும் அந்த ஃபண்ட்ல. ஸோ அட்டாக் மோட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கிறச்சு, லைக் லாஸ்ட் இயர் மார்ச் ஃபார் இன்ஸ்டன்ஸ், எப்போ மார்க்கெட் ரொம்ப சீப்பா இருந்ததோ அப்போ நிறைய பிளேயர்ஸ் அட்டாக் மோட்ல இருப்பாங்க. ஸோ எங்களோட எக்விட்டில அந்த ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி அட்டாக் மோட்ல இருக்கும். டிஃபென்ஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், ஏன்னா மார்க்கெட்ஸ் ரொம்ப சீப்பா இருக்கு அந்த டைம்ல. ஆட்டோமேட்டிக்கா டிஃபென்ஸ் பிளேயர் கூட அட்டாக் சைட்ல இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறச்சு, லைக் திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ரைட் நவ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டிபிக்கலி. ஸோ இப்போ நிறைய பேர் டிஃபென்ஸ்ல இருப்பாங்க, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தி நம்ம அட்டாக் மோட்ல இருக்க மாட்டோம், ஈக்விட்டியில கம்மியா இருக்கும், பட் ஃபிக்ஸ்ட் இன்கம் அண்ட் ஆர்பிட்ராஜ்ல ஜாஸ்தியா இருக்கும் இந்த டைம்ல. ஸோ சிம்பிள் ஒரு டெஃபினேஷன், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் இதுல. இந்த ஃபண்ட் இட் செல்ஃப் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஒன்று வச்சுக்கோம், broadly I'm just saying, and அதுவே தன்னால மூவ் பண்ணிக்கும். So it will automatically move depending on how expensive or cheap the market is. It will automatically move between these extremes. So the question I have is 100 ரூபாய் வந்து சப்போஸ் 80 rupees ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கும்? 20% ஃபால். பட் அந்த 80 rupees மேல போனோம், 100 ரூபாய்க்கு ஆகணும்னா you need 100%, you need 25% rise in markets. So என்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்னா, லூசிங் லெஸ் இன் எக்விட்டி மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளோ கம்மியா லூஸ் பண்றீங்களோ அவ்வளோ ஈஸி உங்களுக்கு மேல கெயின் பண்ணுறது. ஏன்னா நீங்க இங்க பாருங்க 50% நம்ம நேவ் இருந்ததுன்னா 100% growth வேணும் டு கம் பேக் டு பார். So losing less is very important, and balance advantage funds typically focus on trying to lose less, and that is how it captures. So illustratively I'm just showing what we had done in our fund, but this is for academic interest. If you're interested, there are charts available, you can see this. I'll skip this slide in the interest of time. So that's where I bring my presentation to an end. So at this point in time, one ரெண்டு क्वेश्चन ஃபர்ஸ்ட் சதீஷ்க்கு பூ பண்றதுக்கு முன்னாடி சார், ஒன்னு வந்துட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸ் பத்தி இப்போ கேட்டிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸோட செக்டார் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கும், இந்த பீரியட்ல எப்படி இருக்கும், 21ல எப்படி இருக்கும்?
ஸோ அது ஒரு ரிஸ்க். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் க்ரூட் ஆயில் ரொம்ப க்ளோஸாக பார்ப்போம். அண்ட் க்ரூட் ஆயில் இப்போ பார்த்தீங்கன்னா 56, 57 மாதிரி வந்துடுது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் இஸ் நாட் குட் நியூஸ் ஃபார் அஸ், நம்மளோட மார்க்கெட் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து. ஸோ வி வில் வாட்ச் தட் ஸ்பேஸ் வெரி க்ளோஸ்லி. அந்த செக்டர்ல ஜாஸ்தி ஸ்டாக்ஸ் கிடையாது. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பிளே தட், தேர் ஆர்ன்ட் டூ மெனி ஸ்டாக்ஸ். எனர்ஜி ஃபண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, பட் அது ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் செக்டர் அது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ செக்டர் ஃபண்ட் வித் எனர்ஜி, ரொம்ப சின்ன செக்டர் அது. யூ கேன் ஹேவ் சம் அலோகேஷன்ஸ் அண்ட் தட் செக்டர் ஹஸ் டன் வெரி வெல், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இஃப் யூ பிலீவ் தட் ஆயில் பிரைசஸ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ரெண்டாவது சார் ஒரு ஸ்டாக் வந்து புல்லிஷா பேரிஷான்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார்? விச் ஸ்டாக் இஸ் புல்லிஷ், விச் ஸ்டாக் இஸ் பேரிஷ்? சார் அது ரொம்ப, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ட்ரேட்ஸ். ரெண்டு வே ஆஃப் ட்ராக்கிங் ஸ்டாக்ஸ் ஒன்று இருக்கு. ஒன்று ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்கு, விச் இஸ் பேசிஸ் ஏர்னிங்ஸ், காமெண்ட்ரி, சேனல் செக்ஸ். ஃபண்டமெண்டலி என்ன இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலி அந்த ஸ்டாக் ஹவ் எக்ஸ்பென்சிவ் அச்சீவ் த வேல்யூவேஷன் தார், அப்படி ஒரு இது இருக்கு. இன்னொன்று வந்து புல்லிஷ் பேட்டர்னா பேரிஷ் பேட்டர்னா அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. Technical analysis, I am not a technical analyst or an expert, so I cannot read price charts to say என்ன மாதிரி போகும். அது ரொம்ப ட்ரேடருக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Because this session is on investments, I would suggest that fundamentals is better. Okay. Sir, compounding effect, அந்த compounding எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க சார். ஸோ காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப கிளீஷேட் இது, பட் இது ரொம்ப சிம்பிள். இதுன்னா நீங்கள் செஸ் போர்டு பார்த்தீங்கன்னா, செஸ் போர்டில் வந்து நீங்கள் ஒரே ஒரு காயின், இந்த ஃபோக் ஃப்ளோர், ஒரு ராஜா கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், எனக்கு வந்து ரொம்ப ஏதோ ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணார், ஸோ என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு செஸ் போர்டில் எடுத்துன்னு வாங்க, ஒரே ஒரு பருக்கு அரிசி வைங்க, அண்ட் செகண்ட் பாக்ஸில் டபுள் பண்ணிகிட்டே போங்க அதை அப்படின்னு. So by the time he came to the 32nd box or 34th square, you know, he had to almost give up the entire this thing, kingdom. And the money or compounding. So if you keep doubling, ரொம்ப simple. ஒரு நீங்க 10 lakh rupees invest பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Suppose you are compounding, you are doubling it every 5 years. என்ன அவுட்கம் இருக்கும்னா, that 10 lakhs will be worth 6.4 crores. Let me give you an example. If it doubles every 5 years, 5 becomes your 10 becomes 20 in the first year, 20 becomes 40 second year, second block of 6 blocks is 30 years ka, 20 becomes 40 in the second block, 40 becomes 80 in the third block, 80 becomes 160, 320, 640. Human brain, that's why it's called the 8th wonder of the world. So what is 10 lakhs? If it only compounds at 15% thereabouts, can potentially become 6.4 crores in 30 years if it doubles every 5 years, which is 15% compounding. But அது வந்து நான் சொன்னேனே, அந்த journey, you want to win big or you want to win fast. அந்த win big-க்கு நம்ம வெயிட் பண்ணியணும், and that is when compounding really plays. But the last 3.2 crores பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல வந்தது. First 25 years took 3.2 crores. The last 3.2 crores took only 5 years. Okay. That is the magic. Okay. Sir, அப்புறம் அடுத்த ஒரு क्वेश्चन சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த எல்என்டி இப்போ திடீர்னு எல்என்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உங்களோட 21க்கு உங்களோட எப்படி சார் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? So now stock specific, I will not be able to. Stock specific, just infrastructure. We are very bullish. To answer your question, we are very bullish on infrastructure. அது ஒரு செக்டர் நாங்க பிலீவ் பண்றோம் should do pretty well this year and beyond. Okay. சார் அப்புறம் சில क्वेश्चंस இன்டர்னலா நாங்க ஆல்ரெடி கேட்டு வச்சிருந்தோம். I'm just going to ask that question. And the question number 1 sir, pharma sector வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல. சோ அது எப்படி சார் பாக்குறீங்க? லைக் pharma sector ரொம்ப 56% வந்திருக்கு. So pharma sector எப்படி பாக்குறீங்க சார்? That because of this covid நால கேக்கு. இல்ல even otherwise we feel that on the sector last for 6-7 years பாத்தீங்கன்னா that sector didn't do well. It's only last நாங்க வந்து ஒரு big pharma call September 19 லயே நாங்க வந்து கொடுத்திருந்தோம்.
we like pharma and ரொம்ப ஓப்பனா நாங்க அதை பத்தி சொல்லியிருந்தோம். Okay. And that way it has performed well. We feel that it can still do better from where we are. Okay. So we are quite optimistic on IT and pharma in particular. Okay. And second question, sir. Banking sector வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமா இம்பாக்ட் ஆயிருக்கிற மாதிரி தான் ஃபீலா இருக்கு. ஸோ இப்போ ஆர்பிஐ வந்துட்டு நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் என்பிஏ வந்து அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ என்னதான் ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்கு ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் என்பிஎஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ பேங்கிங் செக்டாருக்கு உங்களோட லைக் நோ ஃபீலிங் எப்படி சார்? லைக் என்ன வச்சிருக்கீங்க 2021க்கு? I think banking sector வந்து ஒரு சிம்பிள் தெர்மோமீட்டர் மாதிரி. அது economy நல்லா பண்றதுன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்ட் டெம்பரேச்சர் கம்மிக்கும். அது ஸோ பேங்கிங் இஸ் அ வெரி ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அந்த கோவிட் ரிலேட்டட், பிகாஸ் நான் அந்த கார்பரேட் earnings பற்றி முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நாட் ரிப்பீட் மை செல்ஃப் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம். பட் நிறைய பேர் அசஸ் பண்ண முடியல எவ்வளோ ரிஸ்க் வரும், மொரட்டோரியம் எவ்வளோ ஆகும், என்பிஎஸ் எவ்வளோ ஆகும்னு. ஸோ நிறைய பேங்க்ஸ் ஓவர் ப்ரொவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அன்லாக் ஆக ஆக யூ ஆர் ஃபைண்டிங் தட் அவ்வளோ எவ்வளோ ப்ரொவைட் பண்ணாலும் அவ்வளோ தேவைப்படல அப்படின்னு சிலர்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு வருது. ஸோ இட்ஸ் அ வெயிட் அண்ட் வாட்ச். ஆனஸ்ட்லி இந்த கோவிட்-2 வராமல் இருந்தது, நம்ம வேக்சின் சப்போஸ் எஃபெக்டிவாக இருந்தது அண்ட் இந்தியா இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்ததுன்னா அன்லாக் ஆக ஆக ஐ திங்க் பேங்கிங் வில் பிளே இட் செல்ஃப் அவுட். ஸோ we feel that banking should do reasonably well. Okay. Sir, இப்போ questions நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். I will introduce my colleague Satish. So he will present about Groww. So in the meantime, we'll ask viewers to ask 1 or 2 questions. நல்ல questions இருந்ததுன்னா திருப்பி I will come back to you, sir. So over to you, Satish, about Groww. Hi. Hi, vanakkam. This is Satish from growth team at Groww. So நான் வந்து Groww பத்தி சொல்ல போறேன். ஸோ Growwனா என்ன, ஸோ எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ Groww எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Groww எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ அதை பற்றி பேசணும்னா இட்ஸ் வந்து வெரி சிம்பிள். ஸோ ஈஸியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் கிடையாது. ஸோ ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸிங்க. ஸோ அது ஒன்று. ஸோ சொன்ன மாதிரி வந்து ஈஸியாக உங்களால் சைன் அப் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% பேப்பர்லெஸ். ஸோ எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்து இங்கே சைன் அப் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ Groww வந்து பார்த்தீங்கன்னா 2017 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு 5000+ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பற்றி பேசணும்னா ஒரு கிளிக்கில் வந்து உங்களால் வந்து ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா சேலும் பண்ண முடியும். ஸோ இப்போ நிஃப்டி 50 இருக்குது, அப்புறம் சென்செக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இண்டிசஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா ஃபிசிக்கல் கோல்டு. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு வாங்கணும்னா வந்து ஒரு ஜுவல்லர் ஷாப் போயிட்டு அவங்க கோல்டு வாங்கணும். ஸோ இப்போ வந்து அது வந்து வெரி ஈஸி சிம்பிள் வந்து உங்களால் வந்து நம்மளோட பிளாட்ஃபார்மில் வந்து உங்களால் கோல்டு வாங்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு.
ஸோ 99.9% பியூரிட்டியான கோல்டு உங்களால் வீட்டில் இருந்துகிட்டே வந்து உங்களால் வந்து இந்த கோல்டை வாங்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நம்மளோட வெப் பேஜ்லையும் போனீங்கனாலும் சரி, இல்லை ஆப்லேயும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் ரேஷியோ இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 1 மந்த்ல என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி, ஸோ 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தது, ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தது, ஸோ இது எல்லாமே வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபண்ட் மேனேஜர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வெப் பேஜ்லையும் சரி, நீங்கள் ஆப்லேயும் சரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈவன் வந்து உங்களுக்கு ஃபண்ட் சைஸ் டோட்டலாக அதோட என்ஏவியிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் கிளியராக வெரி சிம்பிளாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு அதோட கிராஃப் ரேஷியோவில் வந்து உங்களுக்கு சதீஷ் ஒரு ப்ரீவியஸ் செகண்ட். இயரோட ரிட்டர்ன்ஸ். சதீஷ் ஒரு செகண்ட். இத வந்து பெருசு பண்ண முடியுமா? வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ண சொல்றாங்க. மேபி லைக் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை பெருசா காட்டலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே ஓகே Yeah. இஸ் இட் கிளியர்? யா. உங்களால மூவ் பண்ண முடியுதா ஸ்கிரீன்ஸ்? யா, தேங்க் யூ சோ மச். எஸ் நவ் ஐ கேன் மூவ். டன். ஓகே. யா. ஸோ இது வந்து ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ். ஸ்டாக்ஸோட நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேலேருந்து நம்மளுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ரிட்டர்ன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இதில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கோட கம்பெனிக்கு வந்து ஒரு பிபி ரேஷியோ இருக்குது, புக் வேல்யூ இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வெப் பேஜ்லையும் சரி நீங்கள் ஆப்லேயும் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனியோட 52 வாரத்துக்கு வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தது, கம்மியாக இருந்ததும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ ஒவ்வொரு டேட்லையும் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நாங்கள் அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸோட இயர்ஸில் வந்து என்ன ப்ரைஸ் இருந்தது கோல்டோட ரேட்டு, ஸோ இன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி உங்களுக்கு கிளியராக அதில் தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் மினிமம் வந்து 10 ரூபீஸ் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 99.9% பியூரிட்டி 24 கேரட் கோல்டு இது. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வெப் பேஜ்லையும் உங்களுக்கு ஆப்லையும் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒன் டைம் ஆர் எஸ்ஐபி. ஸோ ஒன் டைம்ன்றது வந்து லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஃபண்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எஸ்ஐபியும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐபி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வந்து அதோட லிமிட் இருக்கும். ஸோ மினிமம் வந்து 100 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், 500 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து கிளியராக உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எஸ்ஐபியாவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேஷ்போர்டு. ஸோ இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து கிளியராக வந்து நீங்கள் எதில் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதோட டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, உங்களோட கரண்ட் வேல்யூ, அதுக்கப்புறமா வந்து வித் ரிட்டர்ன்ஸோட உங்களோட ஓவரால் வேல்யூவும் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸுக்கும். கோல்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து கோல்டு வந்து காயின்ஸ் 1 கிராமா இல்லை 10 கிராமா எவ்வளோ வாங்கிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸும் வந்து அதோட டேஷ்போர்டில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் பேஜில் போயும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா ஆப்லேயும் உங்களுக்கு வந்து அந்த டேஷ்போர்டு செப்பரேட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஈஸி இன்வெஸ்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது எப்படின்னா வந்து ஒரு ஃபண்ட் எடுத்துக்கிங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்க, அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எஸ்ஐபியில். ஸோ ஒரு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 2000 வந்து மந்த்லி எஸ்ஐபி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மறுபடியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ஒன் டைம் வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி இன்வெஸ்ட் மோர் ஆப்ஷனில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லம்சமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் சேம் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் மோர்னு கொடுத்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு ஃபண்டில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை இன்வெஸ்ட் மோர்லாம் வெரி ஈஸியாக வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷன் இருக்கும். தென் வந்து ரெடீம் அண்ட் செல்ல. ஸோ ரெடீம் பண்ணுற ஆப்ஷனும் வந்து வெரி ஈஸி மெத்தட் தான். தென் செல்லும் வந்து இப்போ ஸ்டாக்ஸும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி உங்களுக்கு ஈஸியாக ஒன் கிளிக்ல வந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் இஸ் வெரி சிம்பிள் இங்கே. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் வயா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, எந்த பேமெண்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணலாம். யூபிஐ ஆப்ஸ் இருக்குது, கூகுள் பே, ஃபோன்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி என்டர் பண்ணிங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இம்போர்ட் அண்ட் ஸ்விட்ச். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து ரெகுலர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து அத ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரோ பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்விட்ச் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து உங்களோட ரெகுலரா வந்து டைரக்ட்டா வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வேற எங்கனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அத வந்து இம்போர்ட் பண்ணி, ஸோ எங்க வந்து அத பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும், நீங்க அத இம்போர்ட் பண்ணி, இங்க வெப் பேஜ்லயும் நீங்க இல்லன்னா ஆப்லயும் வந்து நீங்க அத ஸோ 2 இடத்துலயும் வந்து நீங்க அத வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இது வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட். ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் சப்போர்ட் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குயரீஸ் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டடா எதனா ஒரு குயரீஸ் ஆர் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு எதனா இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்றீங்களா? உங்கள ஆப்லயும் சரி, இல்ல வெப் பேஜஸும் சரி. ஸோ நீங்க support@groww.inக்கு வந்து நீங்க இமெயில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா பெர்சன்ஸ். நீங்க வந்து எல்லா சேனல்ஸ் Facebook, Twitter, YouTube, LinkedIn ஸோ இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து க்ரோல எதனா அப்டேட்ஸ் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அப் டு டேட் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து சோசியல் மீடியால வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து இது Play Storeஓட ரேட்டிங். ஸோ Groww பத்தி பார்த்தீங்கன்னா, Groww ஆப் வந்து 4.5 ரேட்டட் வந்து Play Store குடுத்திருக்கு. தென் வந்து 10 மில்லியன் யூசர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, Groww சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா சேஃப் இதுல ஈஸியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா சேஃப் தான் அது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, யாஹ்! ஸோ நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க Play Store போங்க. ஸோ Growன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி கிருஷ்ணா. Anand sir, can we take up some questions? Sure. Yeah. Satish, presentation close பண்ணிடுங்க. Screen share close பண்ணிடுங்க. Yeah. Yeah. Thank you Satish for the presentation. Anand sir, இப்ப questions சில பேர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் நீங்க நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ரெக்கார்ட் ஹைல போயிட்டே இருக்கு. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கலாம்? இவ்வளோ ஹைல போயிட்டு இருக்கு. அது இது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ போலாமா? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அது மாதிரி கேட்டிருக்காங்க சார். ஸோ ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ் டு sit outside the it is less dangerous to be invested in the market than and go through a correction than not being in the market. So not being in the market is more dangerous than being in the market and going through a correction. So இது வந்து ரொம்ப காமன் கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ இது டைம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பெண்டுலம் மாதிரி தான் சார் போயிட்டே இருக்கும். எது ஹை எது தெரியாதுல்ல சார். அது சொல்ல முடியாது. அது நம்மளால எப்போ and this can go on, it can go higher and எல்லாரும் கரெக்ஷன் சொல்றா. இந்த 50,000 வந்து மேல போயிட்டு அதே 10% 55,000ல இருந்து விழுந்தாலும் 10% தான். 50ல இருந்து 45,000 வந்தாலும் 10%. வெயிட் பண்ணது 10%, but it will come via 55,000 or 45,000, we don't know. So the question is that இதெல்லாம் டைம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் லாஸ்ட் இயர் யார் ரொம்ப கரெக்டா டைம் பண்ணேன்னு சொன்னாலும் அவள்கிட்ட நம்ம கேட்கணும், லாஸ்ட் இயர் நீங்க மார்ச்ல வெளில வந்துட்டீங்களா? வந்தீங்கன்னா நீங்க திருப்பியும் ரிட்டர்ன் எப்போ உள்ள கரெக்டா என்டர் பண்ணிட்டீங்களா திருப்பியும்? ஏன்னா if you got out at time, you were not able to get in on time. If you got in on time, you perhaps got out early or you were sitting out. Perfect. So இது வந்து ரொம்ப அந்த அபிமன்யு மாதிரி சக்கரவியூல சில பேருக்கு உள்ள போறதுக்கு தெரியும், வெளில வர தெரியாது. அதே மாதிரி தான் அது ரொம்ப. ரெண்டுமே ஆச்சுன்னா இட் இஸ் ஷியர் லக். ஐ டோன்ட் திங்க் எனிவன் டிசர்வ்ஸ் எனி கிரெடிட் ஃபார் இட். ஸோ அது வந்து நம்ம we should not confuse bull market with brains அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ I would suggest that இது வந்து எப்போ கேஷ் அவுட் பண்ணி யாரும் மணி அடிக்க மாட்டா. there are some simple sniff test or smell test நான் என்னால் தர முடியும். ரொம்ப சிம்பிள் விஷயம். எப்போ பயம் இருக்கும் மார்க்கெட்ல அப்போ வந்து usually deep correction வராது. When everyone is afraid, you will not get very deep corrections. Okay. சிம்பிள். நம்ம வந்து வெளியில எலிவேட்டர்ல பேசினு நான் வந்து 30% ரிட்டர்ன் பண்ணேன் இந்த ஸ்டாக்ல 10 நாள்ல பண்ணிட்டேன், 15% இந்த ஸ்டாக்ல 2 நாள்ல பண்ணேன், அந்த மாதிரிலாம் பேசுறா. எப்போ ஐபிஓலாம் வந்து பெரிய பெரிய ஐபிஓலாம் வர ஆரம்பிச்சிருது, ரொம்ப ஜாஸ்தி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருது, எப்போ எல்லாரும் நிறைய லெவரேஜ் பண்றாவா, போர்ட்ஃபோலியோ பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்றா ஸ்டாக் மார்க்கெட்ல, எப்போ
your barber is giving you stock tips. இந்த மாதிரிலாம் ஒரு வந்துருச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்மெல் டெஸ்ட். அப்போ யாரும் மணி அடிக்க மாட்டா ஸ்டாக் மார்க்கெட் ஹீட் ஆயிடுச்சுன்னா. ஆனால் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் ரொம்ப ஓவர் ஹீட்டடாக இருக்கு. எப்போ பயம் இருக்கும் மார்க்கெட்டில், when everyone is afraid, you will not get very deep corrections. Only when there is complacency, எல்லாருக்கும் யாருக்கும் பயமே இல்லை, the last bear turns bull, அப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் சான்ஸ் கெயின் ஆகுது ஒரு பிக் கரெக்ஷனுக்கு. ஐம் நாட் சேயிங் இட் வில் ஆல்வேஸ் ஹேப்பன், பட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருக்கிறச்சே தான் வி கெட் லிட்டில் கம்ப்ளேசன்ட். ஜாகிரதையாக இருக்கிறச்சே எல்லாரும் கேஷ்ல உட்காந்துருக்கிறச்சே ஸ்டாக் மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் வராது. ஏன்னா வந்துன்னா அந்த கேஷ் போய் வாங்கிடும்ல அந்த எக்விட்டிஸை. ஸோ ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் தான் ஸ்னிஃப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா when the music is the loudest you have to leave the room. அப்பயும் நம்ம வந்து we should not be there dancing, because அப்பதான் வந்து suddenly it can go off. And right now there is nothing which we see which tells you we are very constructive. நாங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு ராக் பாட்டம் ஹிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் மேல. Equities look pretty good at this point in time. Valuations can be high and markets la correction வரலாம். To find time corrections யாராலையும் சொல்ல முடியாது. எப்போ கரெக்ஷன், எவ்வளோ கரெக்ஷன் வரலாம், எப்போ வரலாம், வெளில வந்துடலாம். செகண்ட் கொஸ்டின் தட் யூ ஆஸ்க்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ என்ன பண்ணணும் இன்வெஸ்டருக்கு அப்படின்னா சிம்பிள். நீங்கள் வந்து நான் சொல்ல நீங்கள் வந்து பூல்லேருந்து வெளில வந்துடுங்கன்னு சொல்ல, பட் பி அட் த ஷாலோ அண்ட் த பூல். வேர் ஆர் சம்திங் ஐ எக்ஸ்பிளைன்ட் அஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி. நீங்கள் என்ன மேனுவல் ஷிஃப்டிங் கார்ல என்ன நீங்கள் கியர் மேனுவலாக நீங்கள் போடுறீங்க. ஆட்டோமேட்டிக் கார்னா ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரோடு கிளியராக இருக்குன்னா ஆக்சலரேட் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் பண்ணும். அதே மாதிரி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு இருக்கு. மார்க்கெட் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அதுவே கட் பேக் பண்ணிடுவோம் ஈக்விட்டி எக்ஸ்போஜர். நான் அந்த டிஃபென்ஸ்ல வந்துடும். நான் ஃபுட்பால் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், நிறைய வந்துடும். மார்க்கெட் ரொம்ப சீப்பா இருக்குன்னா லாஸ்ட் இயர் மார்ச்ல அது பாத்தீங்கன்னா 70-80% ஈக்விட்டில இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 40-45% மாதிரி தான் இருக்கும் ஈக்விட்டில. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது வந்து ஷிஃப்ட் பண்ணோம் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் டெட். நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்லி பார்த்துக்கும் உங்களோட equity investment. So that way I think it becomes better rather than trying to be in and out, because in and out I don't think it's possible. It's very difficult. Understood sir. Sir அப்புறம் இன்னும் ரெண்டு क्वेश्चन வந்திருக்கு. அதுல ஒரு क्वेश्चन ஷார்ட்டா இருக்கு, ஒரு क्वेश्चन கொஞ்சம் பெருசா இருக்கு. சார் கோவிட் வேக்சின் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா பூம் ஆச்சு. ஆனா சில கண்ட்ரில கோவிட் வேக்சினும் கூட ஒர்க் அவுட் ஆகல, அது வேரியஸ் எஃபெக்ட்ஸ் தருது, சைடு எஃபெக்ட்ஸ் தருதுன்னு சொல்லியிருக்கா. ஸோ இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேக்சினால வந்த பூம் இருக்குமா? வேக்சினால ஒரு நல்ல மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஹோப் வந்தது இல்ல, எல்லாமே சரியா எடுத்துட்டு. ஆனாலும் அந்த வேக்சின் வந்து பெருசா பலன் தரலன்ற மாதிரி பேச்சு இருக்கு. அதனால எப்படி 21 இருக்க போகுது? சார் நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது கோவிடோ வேக்சினோ பத்தி. ரெண்டு விஷயம் பத்தியுமே எனக்கு ரொம்ப படிச்சு எனக்கு எதுவும் there is no experience about it. What I can only tell you is that the COVID 2.0 வந்ததுன்னா கூட என்ன மாதிரி சிவியரிட்டி இருக்கும், எவ்வளோ லாங்கா இருக்கும், we'll have to wait and watch. We will not be able to say that. At least going by similar trends, ரெண்டு விஷயம் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி நம்மளையே காப்பாத்திக்கணும்ட்டு ஒரு ஐடியா, ரீசனபிள் ஐடியா கிடைச்சிருக்கு. செகண்ட், இந்தியாவில் வந்து அதனோட எஃபெக்ட் இது அட்லீஸ்ட் COVID-1 எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நமக்கு பாதுகாப்பாக அந்த என்னெல்லாம் பண்ணுமோ அட்லீஸ்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. அண்ட் தட் வே வென் இட் ஹேப்பன்ட் இன் மார்ச் லாஸ்ட் இயர் we were completely unprepared. இப்போ வந்து we have the benefit of hindsight. அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு அந்த மாஸ்க், அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபார் அதே we don't know. But at least we know that we are somewhat better prepared than last year. And hence, for the same problem, market will not fall twice. Yeah. Or even if it falls, it will not be so severe. Okay. Thank you, sir. அப்புறம் இன்னும் ஒரு क्वेश्चन வந்திருக்கு. சார் மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் போஸ்ட் கோவிட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி? அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு, growth வந்துட்டு இருக்கு, கார்பரேட் earnings இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, அன்லாக் ஸ்டார்ட் ஆயிடுது.
So economy has started moving up actually, pick up at the economy. So I won't say that that we are already going through, and some part of it is that's why visible in the market. It is also celebrating the fact that some of these things are moving and moving very fast. The development that is also shown in the market sentiment. So we're already passing through that. Yeah. சார் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து லாஸ்ட் இயர் நிறைய காசு எடுத்துட்டு டைரக்டாவே இன்வெஸ்டர்ஸே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஈக்விட்டில அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் வந்திருக்கான். ஸோ அது எப்படி பாக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு? I would just say that that's why I say that நிறைய ரொம்ப quick returns வர்ச்சே there will be a tendency for investors to do this. நமக்கு வந்து because we don't know whether the bull marketனால நமக்கு கிடைச்சதா இல்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணனால கிடைச்சதான்னு. Whatever be it, I would only suggest that don't do things which you don't know. Biggest investment risk is doing something which you are not aware of. அதனோட கான்சிக்வன்ஸ் தெரியாத பண்றது. ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் மெடிகேஷன் மாதிரி. போன தடவை இந்த மருந்து இதுதான் சாப்பிட்டோம், இதே வலி மாதிரி இருக்கு, இதே மருந்து இந்த வாட்டியும் வேலை பண்ணோன்ற மாதிரி அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங் வந்து நிறைய நமக்கே இது ஈஸியா இருக்க ரிட்டர்ன் வருது. இதுல எனக்கு தெரியும் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு ரிட்டர்ன் வந்துதான் இந்த ஃபண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வாங்கினா இவ்வளவு ரிட்டர்ன் வருமானு. அது வந்து மெடிகேஷன் கூகுள் பார்த்து அது வந்து வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி சார். அதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். we should not try and do that because அதுல நிறைய எவ்வளவு வாங்குறீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க. டாக்டர் டோசேஜ் தரானா 7 நாளைக்கு வந்து ஒரு மூடி தரான் சாப்பிடுங்க அப்படின்னா 7 மூடி ஒரே நாள்ல சாப்பிட்டா என்ன ஆகும் சார்? ஒரே நாள்ல சரியாகாது, இன்னும் ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி ஒண்ணு வந்து செலெக்ஷன், என்ன மருந்துன்னு செலெக்ஷன். செகண்ட் வந்து அலோகேஷன், எவ்வளவு சாப்பிடணுங்கிறது அலோகேஷன். ஸ்டாக் எந்த ஸ்டாக்கு அது வாங்குறது, என்ன எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது, அது வந்து அலோகேஷன். ரெண்டுமே நம்ம பார்த்து பண்ணோம். அது மியூச்சுவல் ஃபண்ட்ல நாங்க அதெல்லாம் பார்த்து பண்றோம். அண்ட் சப்போஸ் ஒரே ஸ்டாக்ல எல்லாத்தையும் போட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும்? So mutual fund is actually more safer அப்படி சொல்ல போனா பாத்தீங்களா? கரெக்ட். கரெக்ட். அண்ட் இட் இஸ் மேனேஜ் பை ப்ரொஃபஷனல்ஸ். நாங்க எங்க கம்பெனில ஒரு 15-20-25 பேர் இருப்பா. அவ டே அண்ட் நைட் செக்டர் ட்ராக் பண்ணுவா. யூஎஸ்ல என்ன ஆகுது, இந்தியால என்ன ஆகுது, கம்பெனில என்ன சொல்றா, சேனல் செக்ஸ் உள்ள போய் ஃபீல்ட்ல போய் பார்த்து என்னன்னு அதை விசாரிச்சு இன்வெஸ்ட் பண்றான். சடனா ஸ்கிரீனை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணா வித்வுட் திஸ் திங் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார்? சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். யா சார். சார் I think I have asked all the questions which is very important questions எங்க டீம் சஜஸ்ட் பண்ணதெல்லாம் கேட்டாச்சு. And now it's a closing call. So sir, thank you so much for spending your valuable time. Almost it's 1 hour now. So ரொம்ப தேங்க்ஸ் பேஷண்டா இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணது, ரெண்டாவது அழகா ப்ரெசென்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் பாயிண்டே பரமபதம் காட்டினதே வந்துட்டு அதுதான் ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட். எல்லாருக்குமே தெரியும் இசிஜி அப்படின்றதும் பரமபதம்ன்றதுதான் ஸ்டாக் மார்க்கெட்னு இல்லை. அது செமையா இருந்தது ஃபர்ஸ்ட் காட்டணுன்னே. அண்ட் இது நல்ல ஒரு இன்வெஸ்டர் அவேர்னஸ். பிகாஸ் நம்ம எதுலையுமே பர்டிகுலரா எதையும் பத்தி பேசாம அழகா நான் ஒரு ஸ்டாக் பேர் சொல்லும்போது கூட இல்ல கிருஷ்ணன் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் பர்டிகுலர், தட் வாஸ் வெரி குட். And it's an awareness program, and we have done. And thank you so much for participating in the show and giving your insights. Thank you so much. My pleasure. Thank you so much. I enjoyed it as much as you did. Thank you. Thank you, sir. Thank you.